எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோல பூட்ஸ்டாப்ல இருக்க பாப்பவர் யூட்டிலிட்டி பத்தி பார்க்க போறோம். இது யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலிமெண்ட்ட ஹூவர் பண்ணா நமக்கு பாப்அப் இன்ஃபோ பாக்ஸ் மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து டூல் டிப்போட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாரி இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ராவா வந்துட்டு ஹெடர் அண்ட் பாடி ஆஃப் தி கன்டென்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டூல் டிப் கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பாப்பவர் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பூட்ஸ்டாப் சீரியன் லிங்க் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சீரியன் லிங்க்க வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டூல் டிப் மாதிரி அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் பாப்பவர் பாக்ஸ் வந்துட்டு டயலாக் பாக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஸோ டூல் டிப்போட அட்வான்ஸ் வெர்ஷன். ஸோ டூல் டிப்ல எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் 4 எழுதி ஸோ 4 லைன்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம்ல, அப்பதான் நம்ம டூல் டிப் அந்த ஷோ ஆகுன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த பாப்போவருக்கும் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடிங் ஆஃப் 4 லைன்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கோடிங் வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு டிவ் கண்டெய்னர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பட்டன் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நான் டிவ் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டிவ் கண்டெய்னருக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் அட்ரிபியூட் செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நான் கண்டெய்னர்னு சொன்ன கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஆரிஜின் டாப்லேருந்து ஒரு 5 பிக்சல், அதுக்கப்புறம் ஒரு பேடிங் டாப் வந்து ஒரு 5 பிக்சல்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த டிவ் கண்டெய்னருக்குள்ளே நான் வந்து ஒரு பட்டன் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் பட்டன் எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு நான் வந்து நான் பட்டன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த பட்டன் எலமெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பட்டன் எலமெண்ட்குள்ளே நான் ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிஎன் ஹைஃபன் வார்னிங்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த பட்டன் ஃபஸ்ட் நான் ஸ்டைல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு பாப்பவர் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். திருப்பி கிளிக் பண்ணால் எனக்கு ஹைட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் டாகுலர் அட்ரிபியூட்டை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டாகுல் அப்படிங்கிற கிளாஸ் நேமை யூஸ் பண்ணிக்கிறேன். அட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் என்ன ஆக்டிவேட் பண்ண போகிறேன்னா பாப்பவர் தான் நமக்கு வரணும். ஸோ நான் பாப்பவரை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே எனக்கு ஃபஸ்ட்டு பாப்பவரில் என்ன வரணும், டைட்டில் வரணும், அதுக்கப்புறம் கண்டென்ட்ஸ் வரணும். ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட் நான் டைட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது நான் வந்துட்டு டேட்டா பிஎஸ்லையும் டைட்டில் கொடுக்கலாம், டேரெக்டாக வந்து டைட்டிலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் டேரெக்டாக டைட்டில் அட்ரிபியூட்ஸில் நான் ஹாப்பின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஹாப்பின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்துட்டு இது கீழே ஒரு கண்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் கண்டென்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஹெட்டிங் அது கீழே வந்துட்டு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு டேட்டா பாப்போவர் பாக்ஸ். ஸோ நம்ம டூல் டிப்பில் ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் மட்டும் கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு டைட்டில் ப்ளஸ் கண்டென்ட்ஸோட நமக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கண்டென்ட்ஸ் வந்துட்டு நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு அந்த கண்டென்ட் ஷோ ஆகுது. திருப்பி கிளிக் பண்ணுறேன். எனக்கு போயிடுது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ட்ரிகரிங் ஆப்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ நான் அதில் டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் ட்ரிகர் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் வந்துட்டு ஹூவர்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன் ட்ரிகரிங் ஆப்ஷன். இப்போ நான் வந்துட்டு கிளிக் பண்ண வேணா, ஜஸ்ட் ஹூவர் பண்ணாலே அந்த பாப்போவர் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஹூவருக்கு பதிலாக ஃபோக்கஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் அந்த டேப் யூஸ் பண்ணி நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த பாப்போவர் பாக்ஸ் வந்துட்டு ஷோ ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அந்த ட்ரிகரிங் ஆப்ஷன்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது பட்டன் எலமெண்ட்டில் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம இதுலேயே வந்துட்டு ஆங்கர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்கர் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள நான் ஜஸ்ட்டு கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆங்கர் டேக்குள்ள நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் இங்கே கொடுத்துருக்கோம்ல, இந்த டேட்டா ஹைஃபன் பிஎஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த ஆங்கர் டேக்லேயே கொடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் டாகுல் அப்படிங்கிற அட்ரிபியூட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு நான் பாப்போவர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு டைட்டில், இதில் ஒரு செட் ஆஃப் டைட்டில்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நான் ஹாப்பிக்கு பதிலாக கோட்ஸ்ன்னு நான் டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட டைட்டில்ஸ் வந்துட்டு கோட்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் கண்டென்ட்ஸ்குள்ளே ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் 2 வேர்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணால் ஸோ அந்த ட்ரிகரிங் ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் ட்ரிகருக்குள்ளே நான் ஹூவர் பண்ணால் வந்துட்டு எனக்கு ஷோ ஆகணுங்கிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பட்டன் எலமெண்ட்டில் செட் பண்ணியிருக்கோம், இது ஆங்கர் எலமெண்ட்டில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். கோட்ஸுங்கிற டைட்டில், அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு லாரம்ஸுங்கிற கண்டென்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஹூவர் பண்ணனா நமக்கு ஷோ ஆகுதுல்ல, அது வந்து ரைட் சைடில் ஷோ ஆகுது. ஷோ ஆகிற எலமெண்ட்ஸோட பிளேஸ்மெண்ட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஹைஃபன் பிஎஸ் ஹைஃபன் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு நான் டாப்னு கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன், எனக்கு டாப்பில் ஷோ ஆகுது. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் வந்துட்டு ஹூவர் பண்ணுறேன், எனக்கு ரைட்டில் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு பாட்டம்னு கொடுக்குறேன். ஓகே. இப்போ நான் ஹூவர் பண்ணுறேன், எனக்கு பாட்டமில் ஷோ ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன்.
ஸோ, இப்ப நான் ஹூவர் பண்றேன். எனக்கு லெஃப்ட்ல ஷோ ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு அந்த டயலாக் பாக்ஸ் வந்துட்டு எந்த பொசிஷன்ல நமக்கு பாப்பப் ஆகணுங்கிற மாதிரி டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இந்த ஆங்கர் டேக்கும் நம்ம ட்ரிகரிங் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ, இதுல ஹூவருக்கு பதிலா கிளிக்ன்னு குடுக்குறேன். ஸோ, இப்ப நான் வந்துட்டு அத கிளிக் பண்றேன். எனக்கு அந்த எலிமெண்ட் வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ, இந்த மாரி பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் யூஸ் பண்ணி ஈஸியா நம்ம பாப் ஓவர் பாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, நான் பாப் ஓவர் எலிமெண்ட்ட வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில், அதுக்கப்புறம் என்ன கன்டென்ட்ஸ் என்ன சார்ட் ஆஃப் கன்டென்ட்ஸ் வேணுமோ அந்த கன்டென்ட்ஸ். ஸோ, அந்த பாப் ஓவர் பாக்ஸ ட்ரிகர் பண்றதுக்கு கிளிக்கிங், ஃபோக்கஸ் ஆர் ஹூவர் இந்த மாதிரி அந்த ட்ரிகரிங் எலிமெண்ட்ட வந்துட்டு ஆக்டிவேட் பண்றோம். அதுக்கப்புறம் அது எந்த பொசிஷன்ல வந்துட்டு அது பாப் அப் ஆகணும் அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட்ட நம்ம குடுக்குறோம். டாப், லெஃப்ட், ரைட், பாட்டம்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ, இது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் கோடிங் ஆக்டிவேட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து நம்ம ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ, தீஸ் ஆர் ஆல் த பாப் ஓவர் யூட்டிலிட்டீஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பேட்ஜஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.